சென்னை நுங்கம்பாக்கத்தில் மருத்துவ மாணவர் முடிமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மையத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த விவகாரம் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? காயத்ரி, கடந்த மாதம் 15ஆம் தேதி மருத்துவ மாணவர் சந்தோஷ்குமார் அவர் இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முடிமாற்று அறுவை சிகிச்சை மையத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு. காலையில 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை இந்த ட்ரீட்மெண்ட் ஆனது நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அவர் 15ஆம் தேதி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 17ஆம் தேதி காலையில அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு வேலூர்ல. இதனால இந்த மையமானது முறையான முறையில அனுமதி வாங்கப்படாம சலூன் கடை அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட அது அனுமதி வாங்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஹேர் பிளான்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கான நடைமுறைகள் இங்க நடத்தப்பட்டிருக்கு. அந்த போர்டை கூட நீங்க பார்க்கலாம். இங்க மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட இங்க சலூன் கடை வைக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இங்க நடத்தப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில அந்த மாணவனுடைய பெற்றோரும் மருத்துவ கல்வி இயக்ககமும் கொடுத்த புகாரின் அடிப்படையில மாநகராட்சி அதிகாரிகள் நடைமுறை எடுத்து இந்த கடைக்கு சீல் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த மருத்துவ மாணவர் 17ஆம் தேதி அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்நிலையில அந்த தாய் அவங்களுடைய சந்தோஷ் தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில இப்போ அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இங்கு மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லலாம். ரகுவரன், விரிவான தகவல்களுக்கு நன்றி.